வியூவர்ஸ், நம்ம உலகம் இப்ப எப்படி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா இப்போ நம்ம உலகத்தோட உண்மையான நிலைமையை தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சிங்கிங் கண்ட்ரி. மனிதர்கள் செஞ்சிட்டு இருக்கிற நிறைய தவறுகளால பூமி வெப்பமாகி அண்டார்டிகால உள்ள ஐஸ் பாறைகள் எல்லாம் உருகி நீரா மாறி கடல்ல கலந்து கடல் மட்டம் அதிகமாகிட்டே போகுது. சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வேகமா அண்டார்டிகால உள்ள ஐஸ் பாறைகள் எல்லாம் கரையுதுன்னு. கடல் நீர் மட்டம் அதிகமாகிறதுனால இப்போ கிரிபாட்டிங்கிற இந்த நாடே கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. இந்த வீடியோல பாருங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்குள்ள கடல் நீர் வந்திருக்குன்னு. 2020 வரைக்கும் இந்த நாட்டுல 1,19,000 மக்கள் வாழ்ந்து இருந்திருக்காங்க. கடைசி 10 வருஷத்திலேயே இந்த நாடு பாதி கடலுக்குள்ள மூழ்கிடுச்சாம். இன்னும் 30 வருஷத்துக்குள்ள இந்த மொத்த நாடும் கடலுக்குள்ள மூழ்கிடும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனால இப்பவே இந்த நாட்டுல உள்ள நிறைய மக்கள் வேற நாடுகளுக்கு போய் அகதியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் சிலர் நாங்க செத்தாலும் எங்க நாட்டுல தான் சாவோன்னு சொல்லி இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. From Kiribati, we are proud to be Kiribati. We want to die here. இவர் சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. நாங்க செத்தாலும் எங்க நாட்டுல தான் சாவுன்னு சொல்லி இன்னும் நிறைய மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடல் நீர் இவங்க நாட்டுக்குள்ள வராம தடுக்கிறதுக்காக மரம் வளர்க்கறது, தடுப்புகளை எழுப்புறது, செவுறு கட்டுறதுன்னு இந்த மக்கள் நிறைய முயற்சிகளை செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனாலும் அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு கடல் நீர் உள்ள வந்து இப்போ இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மனிதர்கள் தொடர்ந்து பூமியை வெப்பப்படுத்திக்கிட்டே இருந்தா இன்னும் வேகமா ஐஸ் பாறைகள் கரைஞ்சு கடல் நீர் மட்டும் இன்னும் அதிகமாகி இந்த நாட்டுக்கு அடுத்து ஹவாய், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அழிய ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் கடல் ஓரங்கள்ல உள்ள நாடுகளும் அழிய ஆரம்பிச்சிடும்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறாங்க. அடுத்தது நோ வாட்டர். ஒரு பக்கம் தண்ணியால உலகம் அழிஞ்சுக்கிட்டே இருந்தா இன்னொரு பக்கம் தண்ணி இல்லாததுனால உலகம் அழிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்க. நார்த் கென்யா காடுகள்ல குடிக்க தண்ணி இல்லாததுனால நிறைய விலங்குகள் கொத்து கொத்தா இறந்து போய் கிடக்குது. கிளைமேட் சேஞ்ச்னால இங்க மழையே பெய்யுறது இல்லையா. வெறும் 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்த இந்த காட்டுக்கு தண்ணி இல்லாததுனால இப்போ பறவைகளே வருது இல்லையா. இங்க உள்ள விலங்குகளும் வேகமா அழிஞ்சுக்கிட்டு வருதா. ஏரி குளம் எல்லாம் வத்தி போய் இங்க வாழ்ற மக்களே தினமும் 10-15 கிலோமீட்டர் நடந்து போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராங்களாம். அதுவும் அசுத்தமான தண்ணியை குடிக்கிறதுனாலயும் தண்ணி இல்லாம குளிக்காமலே வாழ்றதுனாலயும் இங்க உள்ள மக்களுக்கும் நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடுச்சாம். இங்க மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கால உள்ள மத்த இடங்கள்லயும் நிலத்தடி நீர் வேகமா குறைஞ்சுக்கிட்டு வருதா. ஆப்பிரிக்கால தானே தண்ணி இல்லன்னு நினைக்காதீங்க. வெறும் ஒரு வருஷம் ஒழுங்கா மழை பெய்யாததுக்கே 2015ல சென்னையிலேயே மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இயற்கையை பாதுகாத்து மழை நீரை முறையா சேமிக்கலனா உலகம் ஃபுல்லா இதே நிலைமை தான் ஏற்படும்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறாங்க. அடுத்தது டெத் டிசீஸ். குளிக்காம இருக்கிறதுனால ஆப்பிரிக்க மக்களுக்கு மட்டும் தானே நோய் வருதுன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு நாட்டு மக்கள் கொடிய நோயால பாதிக்கப்பட்டா அது உலகம் ஃபுல்லா பரவி லட்சக்கணக்கான மக்களை சாகடிக்கும்ங்கிறதுக்கு இப்ப இருக்கிற கொரோனாவே நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இயற்கையா மரணம் அடைறவங்களோட எண்ணிக்கையை விட நோய்களால இறந்து போறவங்க எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இயற்கையான முறைகள்ல விவசாயம் செஞ்சு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் புதுசா வர நோய்கள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அடுத்தது டெத் ஜோன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல அமைதியா இருந்த நிறைய எரிமலைகளும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் மே மாசம் ஐஸ்லாண்ட்ல இருக்கிற ஃப்ரெஜ்ரேடல்ஸ் ஃபெஜால்ங்கிற எரிமலை பயங்கரமா வெடிச்சு எரிமலை குழம்பா ஓடுச்சு. உலகத்துல உள்ள எரிமலைகள்லயே இத்தாலியில இருக்கிற இந்த விஸ்வியாஸ் எரிமலை தான் ரொம்பவும் ஆபத்தான எரிமலையாம். ஏன்னா இந்த எரிமலையை சுத்தி 3 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அதுலயும் 8 லட்சம் பேர் ரெட் ஜோன்னு சொல்லப்படுற இந்த எரிமலைக்கு பக்கத்திலேயே வாழ்றாங்களாம். இந்த ஒரு எரிமலை வெடிச்சுச்சுன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுமா. இந்த எரிமலை 25,000 வருஷம் பழமையான எரிமலை. ஏற்கனவே பல முறை இந்த எரிமலை வெடிச்சிருக்காம். இப்போ இந்த எரிமலைக்கு அடியில நிறைய கெமிக்கல் மாற்றங்கள் நடக்கிறதாவும் இதனால எப்ப வேணாலும் இந்த எரிமலை வெடிக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க. இதே மாதிரி மனிதர்கள் தொடர்ந்து இயற்கையை அழிச்சுக்கிட்டே போனா அடுத்தடுத்து உலகத்துல உள்ள எல்லா எரிமலைகளும் கூட வெடிக்க ஆரம்பிச்சிடுமா. நம்ம கடைசியா பார்க்க போறது வாட் டு டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வகைகள்ல உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே தான் வருது. மனிதர்களும் இயற்கை சீற்றங்களாலையும் புது நோய்களாலையும் அழிஞ்சுக்கிட்டே தான் வராங்க. உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்த இயற்கையை பாதுகாக்கிறது தான் ஒரே வழின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மனிதர்கள் ஏற்கனவே பாதி காடுகளை அழிச்சு சிட்டியா மாத்திட்டாங்க. உணவுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் முக்கால்வாசி விலங்குகளையும் கொண்டுட்டாங்க. விலங்குகளும் பறவைகளும் இல்லனா காடுகள் அழிஞ்சிடும். 1958ல சைனா பிரதமர் மோசிடாங் முட்டாள்தனமா சிட்டுக்குருவிகளை அழிச்சதுனால வெட்டுக்கிளிகள் அதிகமாகி விவசாய பயிர்கள் எல்லாம் சாப்பிட்டு சைனால மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் கொத்து கொத்தா உணவு கிடைக்காம பசியால இருந்து போனாங்க. இப்ப உலகத்துல உள்ள
70% யானைகள் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. யானைகள் இல்லனா காடுகள் அழிஞ்சிடும். ஏன்னா யானைகள் தான் காடுகளையே உருவாக்குது. ஒரு யானை ஒரு நாளைக்கு 150 கிலோ உணவுகளை சாப்பிடும். அதிகபட்சமா 200 லிட்டர் தண்ணிய குடிக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமா 50 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும். அப்படி இது நடந்து போற வழிகள் எல்லாம் சாணங்களை போட்டுக்கிட்டே போகும். ஒரு யானை ஒரு நாளைக்கு 100 கிலோ சாணங்களை போடும். இதுங்க போடுற சாணங்கள் தான் காட்டுல உள்ள செடிகளுக்கும் மரங்களுக்கும் உரமா மாறுது. இதுங்க சாப்பிடுற பழங்கள்ல உள்ள விதைகளை இது சாணமா போட்டு புது புது செடிகளையும் மரங்களையும் காடு ஃபுல்லா வளர்க்குது. இதனால யானைகள் அழிஞ்சிடுச்சுன்னா காடுகளும் அழிஞ்சிடும். யானைகள் மாதிரியே புலிகளையும் மனிதர்கள் வேட்டையாடி சில புலிகளினும் அழிஞ்சே போயிடுச்சு. புலிகள் இல்லனாலும் காடுகள் அழிஞ்சிடும். ஏன்னா காட்டுல தாவரங்களை மட்டுமே சாப்பிடுற மான்கள் மாடுகள் போன்ற விலங்குகளை புலிகள் தான் அதிகமா வேட்டையாடி சாப்பிடும். புலிகள் இல்லனா மான்கள் அதிகமாகி எல்லா மான்களும் சேர்ந்து நிறைய செடிகளை சாப்பிட்டு சாப்பிட்டு காடுகள் அழிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காட்டுடைய சமநிலையை பாதுகாக்க எல்லா உயிரினங்களுமே ரொம்பவே முக்கியம். சிட்டுக்குருவிகள் இல்லனா நமக்கு உணவு கிடைக்காம போயிடும். காடுகள் இல்லனா நமக்கு சுவாசிக்க சுத்தமான காத்து இல்லாம போயிடும். யானைகள் இல்லனா காடே இல்லாம போயிடும். இந்த மாதிரி மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கே எல்லா உயிரினங்களும் ரொம்பவும் முக்கியம். பவர் ஆஃப் வாட்டர். நம்ம இந்தியாவுல உள்ள நியூ டெல்லியில மட்டும் 33 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. ஜூலை 19, 2020 அன்னைக்கு டெல்லியில பெஞ்ச மழையால டெல்லியில இருந்த டிரைனேஜ் எல்லாம் ஃபுல்லாகி தண்ணி இந்த மாதிரி பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப திடீர்னு இந்த இடத்துல மிகப்பெரிய சிங்கோல் ஏற்பட்டு தண்ணி எல்லாம் வேகமா பூமிக்கடியில போய்கிட்டே இருந்திருக்கு. தண்ணி போற வேகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மண் சரிவு ஏற்பட்டு ஒரு கட்டத்துல அங்க இருந்த இந்த வீடே சிங்கோலுக்குள்ள விழுந்துருச்சு. நல்ல வேளையா அந்த வீட்ல யாருமே இல்ல. இதனால பெருசா யாருக்கும் எந்த பாதிப்புமே ஏற்படலனாலும் வேகமா போன தண்ணியால ஏகப்பட்ட பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது சிங்கிங் ரோட். சைனால இருக்கிற ஈபிட் சிட்டில ஆகஸ்ட் 2020ல கிட்டத்தட்ட 3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப திடீர்னு நடு ரோட்ல ஒரு சிங்கோல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல சின்னதா இருந்த இந்த சிங்கோல் நிலத்துக்கு அடியில தண்ணி வேகமா வர வர பெருசாகிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால ஒரு கட்டத்துல இந்த ரோட்டையே மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல பாருங்க, ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிச்ச இந்த சிங்கோல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி மொத்த ரோட்டையும் காலி பண்ணிடுச்சு. இதே மழையால சைனால இருக்கிற இங்கோவா டிபெட்டன் மலைப்பகுதியில இந்த எஸ்யூவி வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டு உடைஞ்சு விழுந்த பாறை கற்கள் இந்த காரையே ரிவருக்குள்ள தள்ள பார்த்திருக்கு. ஆனா நல்ல வேளையா இந்த கார் கடைசி எட்ஜ்ல தண்ணிக்குள்ள விழாம நின்றுச்சு. உடனடியா வண்டிக்குள்ள இருந்தவங்களும் வண்டியை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இதனால நல்ல வேளையா இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படல. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் வேவ்ஸ். துபாயில உள்ள பீச் ஓரங்கள்ல இருக்கிற இந்த ரெசார்ட்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மிகப்பெரிய அலை வந்து இங்க இருந்த எல்லா உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்தி இருக்கு. இந்த அலையினால இங்க இருந்த நிறைய பேர் நனைவும் செஞ்சிருக்காங்க. இந்த அலையினால யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படலனாலும் அங்க இருந்த மொத்த சாப்பாட்டையும் வீணாக்கிடுச்சாம். கடலோரங்கள்ல இருந்த இந்த மாதிரி சின்ன சின்ன பீச் ஹவுஸ்களையும் இந்த அலைகள் பீஸ் பீஸா உடைச்சிருச்சு. அடுத்தது டேஞ்சரஸ் வால்கேனோ. ரஷ்யால இருக்கிற சுவலிச்சுங்கிற இந்த எரிமலை எப்பவுமே ஆக்டிவாவே இருக்கிற எரிமலை. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல இந்த எரிமலை ஆக்டிவா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குதாம். இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் இந்த எரிமலையில இருந்து அதிகமான புகை வருதுன்னு 6 ஆராய்ச்சியாளர்கள் இந்த எரிமலையை ஆய்வு பண்றதுக்காக போயிருக்கும் போது இந்த எரிமலை பயங்கரமா வெடிச்சு சிதறி இருக்கு. இந்த எரிமலை மட்டும் இன்னும் 1 hour லேட்டா வெடிச்சிருந்தா இந்த 6 ஆராய்ச்சியாளர்களும் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இந்த எரிமலையில இருந்து வெளியான புகையால இந்த ஏரியா மொத்தமுமே இந்த மாதிரி வால்கனோ தூசிகளா படிஞ்சிருக்கு. இத கிளீன் பண்றதுக்கு பல வாரங்கள் ஆச்சாம். அடுத்தது வாட்டர் ஆன் சப்வே. ஆஸ்திரேலியால ஒவ்வொரு வருஷமும் மழையோட அளவு அதிகமாகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 2022 நவம்பர் மாசம் பெஞ்ச மழையில இந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. ரோட்ல போற தண்ணி எல்லாம் பஸ்ஸுக்குள்ள வந்து இந்த பஸ்ல உட்கார கூட முடியாம நின்னுக்கிட்டே போயிருக்காங்க. பஸ்ல போனவங்களாவது பரவாயில்லைங்க, ட்ரெயின்ல போனவங்களுடைய நிலைமையை பாருங்க. சப்வே ஃபுல்லா தண்ணி உள்ள வந்து ட்ரெயின் சர்வீஸையே நிறுத்திட்டாங்க. ஏதோ பெரிய நதியில இருந்து தண்ணி வர மாதிரி சப்வே ஃபுல்லா ரொம்பவும் வேகமா தண்ணி வந்திருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, அந்த அன்னைக்கு கார்ல போனவங்களுடைய நிலைமையை பாருங்க. ரோடு ஃபுல்லா இருந்த தண்ணி ஏதோ பைப்புக்குள்ள இருந்து வர மாதிரி கார்ல இருக்கிற எல்லா ஹோல்ஸ் வழியாவும் தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், மனிதர்கள் பூமியில ரொம்பவும் ஆட்டம் போடும்போது இயற்கை அதோடைய ஆட்டத்தை இந்த மாதிரி தான் காட்டுங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்கனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.